ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து என்னோடய மார்னிங் ருட்டீன் மேக்ஸோட ஒரு டாக் மாமா என்னோடய ருட்டீனை தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இது பார்த்திங்கன்னா அவன் வந்து ஃபுல்லாக வீடை வந்து எப்படி வந்து மெஸ் பண்ணுறது, அதை நான் எப்படி டெய்லி க்ளீன் பண்ணுறது, மோஸ்ட் ஆஃப் த டேஸ் எனக்கு வந்து இந்த ருட்டீன் தான் இருக்கும். நீங்கள் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டாய்ஸ் தான் இருக்கும் எங்கள் வீட்டில். ஆக்சுவலி டாக் பிடிக்காதவங்க இந்த வீடியோ பார்க்க கண்டிப்பாக பிடிக்காது. ஏன்னா எங்கள் வீடே பார்த்திங்கன்னா ரொம்ப மெஸ்ஸியாக தான் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கார்ட்போர்ட்லாம் இருந்ததுன்னா அவன் ரொம்ப ஜாலியாக ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடுவான். ஸோ டாக் லவர்ஸ்க்கு கண்டிப்பாக தெரியும் டாக்ஸ் என்னெல்லாம் பண்ணுவாங்க வீட்டில் அப்படின்னு. அவங்க நேச்சரே அதுதான். ஸோ நம்ம அவங்கக்கிட்ட கோச்சிக்க முடியாது. ஒன்று உங்களுக்கு அந்த மாதிரி அவங்க பண்ணுறது பிடிக்கலன்னா நம்ம வந்து நீட்டாக எல்லாமே பார்த்து வச்சுக்கிட்டா போதும். பட் எங்களுக்கு வந்து அவன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி கார்ட்போர்ட்லாம் இருந்தால் கூட நாங்கள் அவன்கிட்ட கொடுத்துருவோம். கார்ட்போர்டு இல்லை பிளாஸ்டிக் பாட்டில்லாம் நம்ம வெளியிலேருந்து வரும்போதே நாங்கள் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஸோ அது பார்க்குறதுக்கு எனக்கு என்னவோ ரொம்ப பிடிக்கும். எனக்கு டாக்ஸ்னால் பிடிக்குன்றனால எனக்கு வந்து அவன் பண்ணுற எதுவாக இருந்தாலுமே ஆசையாக இருக்கும், பார்க்குறதுக்கும் பிடிக்கும். ஸோ அந்த க்ளீனிங் ரொட்டீன் பெருசாக ஒன்றும் எனக்கு கஷ்டமாக இருக்காது. அஃப்கோர்ஸ் சம்டைம்ஸ் ரொம்ப இரிட்டேட்டிங்காக தான் இருக்கும். அதுக்கு ஒவ்வொரு நாளைக்கு என்னோடய மூடை பொறுத்து தான் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா அவன் டாய் பேஸ்கெட் கீழே கிடக்கு. இது வந்து வீடியோக்காக இல்லை, டெய்லியுமே அவன் எங்கள் வீடு வந்து இப்படி தான் இருக்கும். நான் வந்து காலையில் எழுந்து இதெல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறது தான் வேலை. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இந்த யானை பொம்மைலாம் பார்த்திங்கன்னா அவன் வீட்டுக்கு வந்ததுலேருந்தே இருக்குது. ஸோ அது அவனுக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் அது ஆக்சுவலி. அப்புறம் மற்ற டாய்ஸ் எல்லாம் போய் ருட்டீனாக சம்டைம்ஸ் அது ரொம்ப அழுக்காயிடுச்சுன்னா நாங்கள் போட்டுட்டு வேறு டாய்ஸ் வாங்குவோம். ஸோ அப்படி தான் போயிட்டுருக்குது. இந்த கார்ட்போர்டு அவன் ஃபுல்லாக பிச்சு எடுக்கிற வரைக்கும் அவனும் அதை விட மாட்டான். அதனால தான் சரி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எடுத்தேன் நான். ஆஸ் யூஷுவல் அவன் என்ன பண்ணுவான், ஃபுல்லாக பிச்சு போட்டுட்டு போய் படுத்துடுவான். என்னடா இவா வீடு மெஸ்ஸி ஆகும் அப்படிதான் எங்கள் வீடு இருக்கும் ஜாலியாக சொல்கிறான்னு பார்க்குறீங்களா? அதுக்கு என்னங்க பண்ண முடியும்? அவங்க டாகு, அவங்களோட நேச்சரே அதுதான். ஸோ அதனால் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. இது மாதிரி பிடிக்காதவங்க டாக் வச்சுருந்தீங்கன்னா வீடு மெஸ்ஸி ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி டாய்ஸ் வாங்கி கொடுக்காமல் இருக்கணும். இல்லைனா அவனுக்கு எடுக்கிற இதில் நம்ம தள்ளி வைக்கணும். ஸோ அந்த டிஸ்டன்ஸ்லேருந்து தள்ளி வச்சோன்னா நம்ம இதுலேருந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நானுமே வந்து சின்ன வயசில் டாக் வச்சுருந்தேன். பட் எங்கள் டாக் வந்து நாங்கள் இந்த மாதிரி இவ்வளோ லீனியண்ட்டாலாம் விட மாட்டோம். மேக்ஸுக்கு இருக்கிற மாதிரியான ரொம்ப இந்த மாதிரி டாய்ஸ் அதெல்லாம் எதுவுமே இல்லை. ரொம்ப எளிமையாக வாழ்ந்த நம்மளாம் 90s கிட்ஸ் எப்படி வாழ்ந்தோமோ எப்படி இருந்தோமோ அந்த மாதிரி தான் அந்த டாகும் எங்கள் வீட்டில் இருந்தது. ஆக்சுவலி நான் 2 டாக்ஸ் வச்சுருந்தேன். 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் ஒரு டாக் வச்சுருந்தேன். ஸோ அப்போ நான் 10th அப்போது அந்த ஃபஸ்ட்டு டாக் பேர் வந்து ஜீனோ. ஸோ அது வந்து ஒரு பொமரேனியன் ஒரு ஃபீமேல் டாக். அப்போது இறந்து போயிடுச்சு உடம்பு சரியில்லாமல். அப்புறம் அது இறந்து போன பிறகு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறம் +1 படிக்கும்போது என் ஃப்ரெண்டு வீட்லேயே ஒரு டாக், அவங்களோட பொமரேனியன் டாக் வந்து குத்தி போட்டோன்னே ஸோ அங்கேருந்து நான் தூக்கிட்டு வந்துட்டேன். ஸோ அந்த டாக் பேர் வந்து ஜோ. செகண்ட் என்னோடய பெட் பேர் வந்து ஜோ. அப்போ தான் 12B படம் வந்தது. ஸோ அந்த ஞாபகார்த்தமாக நாங்கள் ஜோன்லாம் பேர் வச்சோம். பட் மேக்ஸ் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இல்லை. நான் ஒரு பெட் சிஸ்டராக இருந்திருக்கேன். பெட் பேரண்ட்டாக இருக்கிறது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம். நம்மளுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் நிறையா வரும். இங்கே பார்த்திங்கன்னா டெய்லி நம்ம வீட்டில் குழந்தைங்க எப்படியோ அதே மாதிரி தான் டாக் கூட. எப்படி குழந்தைங்க நம்ம சேட்டை பண்ணால் நம்ம வேறு என்ன பண்ணுறது, சம்டைம்ஸ் சலிப்பாக தான் இருக்கும், எரிச்சலாக வரும். பட் நம்ம பண்ணி தானே ஆகும். அதே மாதிரி தான் டாகுக்கும் ஒரு சில டைமில் நம்மளுக்கு கடுப்பாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா அது அப்படியே நம்ம வீடெல்லாம் நீட்டான பிறகு எதெல்லாம் இதுவான பிறகு அப்படியே முடிஞ்சிடும். டாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டு கம்பேனியன். கரெக்டாக நம்ம என்ன பண்ணுறோமோ எங்கே இருக்கோமோ வந்து பக்கத்துலேயே தான் இருப்பாங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ டாக் வச்சுருக்கவங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக நல்லா புரியும்னு நினைக்கிறேன். அவனுக்கு சிக்கன் இன்றைக்கி ஆர்டர் பண்ணேன். ஸோ சிக்கன் வாஷ் பண்ணணும். சிக்கன் வந்தோடனே செம்ம ஜாலியாக அவர் பார்த்துட்ருக்காரு. அவனுக்கு வெளியிலதே தெரிஞ்சிடும் சிக்கன்னா என்னது, யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே.